ஹாய் ஹலோடா பாப்பீஸ் அண்ட் வெல்கம் பேக் டு மியா டெல்லு வேர்ல்ட். நான் உங்கள் மியா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீடியோஸ் போட்டே ரொம்ப நாளாச்சு. ரொம்ப சாரிடா, எனக்கு சுத்தமாக டைமே கிடைக்கல ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. இதுக்கப்புறம் ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன். வீடியோ போடலனாலும் நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, சப்போர்ட் பண்ணீங்க. அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம டியாங்க்கு தாண்டா ஒரு மினி சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மாஃபியா கிங்ஸ் பேபி கேர்ள். சரி, ஓகேடா, நம்ம ரொம்ப பேசாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். டிஸ்க்ளைமர் கொடுத்துருக்கேன், படித்து பார்த்துக்கோங்க. அண்ட் ஹெட்செட் வியப் பண்ணிக்கோங்கடா. பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் கேட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. குட்டியார் இன்ட்ரோ பார்த்து ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இன்ட்ரோ. நீங்கள் தான் ஃபயன். உங்களுக்கு 16 இயர்ஸ் ஆகுது. நீங்கள் இப்போ தான் 12th போகிறீங்க. அண்ட் நீங்கள் சின்ன வயசுலேருந்தே ஆஃபன் தாண்டா. உங்களுக்கு அப்பா யாரும் கிடையாது. மதர் தான் உங்களை அடாப்ட் பண்ணி ஆஃபனில் வளர்க்குறாங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுன்னு பார்த்தா சாரா அண்ட் ஜாக்சன், நீங்கள் 3 பேர் தான் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைட் நம்ம டியாங்க்கு தான் 24 இயர்ஸ் ஆகுது. சியால் சிட்டியோட மாஃபியா கிங்க்கு கீழே வேலை பார்க்குற ஒரு கேங்ஸ்டர். அவரோட ஃப்ரெண்ட்ஸுன்னு பார்த்தா ஹாங் அண்ட் ஜிமின், இவங்க 2 பேரும் தான். அப்புறம் டியாங்க்கு அம்மா மட்டும்தான், அப்பா கிடையாது. ஓகேடா, இந்த இன்ட்ரோ போதும்னு நினைக்கிறேன். பேலன்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டோரிக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு ஆஃபரை தான் காட்டுறாங்க. அங்கே பார்த்தா ஃபயன் தான் அப்படியே அழகாக ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் போட்டு ஸ்டெப்ஸில் நடந்து வந்துட்டுருக்கா. ஃபயன் பார்க்குறதுக்கே செம்ம ப்ரிட்டியாக, அவ்வளோ சார்மிங்காக இருக்கா. அவள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஸ்டெப்ஸில் நடந்து வந்துட்டுருக்கா. அப்போது மதர் தான், என்ன இன்னைக்கு என் வயன்குட்டி இவ்வளோ ஹாப்பியாக இருக்கா? என்ன விஷயம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போது வயன் தான், ஆமாம் மதர், ஆஃப்டர் அ லாங் லீவுக்கு அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண போகிறேன். அதான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அப்போது சைட்லேருந்து ஒரு சவுண்டு, அதை போவையன், எனக்குலாம் ஸ்கூலுக்கு போதிக்க சுத்தமாக புதிக்கல, நீ என்னமோ ஜாலியாக சொல்லிட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குள்ளபிஸ்கா தான் சவுண்ட் எடுது. நீங்கள் அப்படியே அவனை குனிஞ்சு பார்க்குறீங்க. அவன் பார்க்குறதுக்கே செம்ம குட்டியாக ரொம்ப க்யூட்டாக இருக்கான். ஹே, என்னடா குட்டி பட்டாணி, உனக்கு என்ன ஸ்கூலுக்கு போக முடியாதா அப்படின்ட்டு கேட்குறா. அப்போது அவன் தான், ஐயோ ஏன்டா ஸ்கூல் திறந்தாங்கன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்பிகிட்டு இருக்கான். அப்போ என்னோட சிஸ்டர் தான் அப்படியே வந்துட்டு, போதும் ஃபீல் பண்ணுது, ஸ்கூலுக்கு போகலாமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அவனும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறான். நீங்களும் அப்படியே அவனை சிரிச்சிட்டே பார்த்துட்டு வெளில வரீங்க. வெளில வந்துட்டு அப்படியே அந்த ஆஃபனுக்கு பின்னாடி சைடு தான் போகிறீங்க. பார்த்தா அங்கே குட்டியாக ஒரு சர்ச் இருக்குது. அதுக்கு சைட்லேயே ஒரு கார்டன் மாதிரி ஒன்று போகுது. நீங்களும் அப்படியே அந்த கார்டன் சைடு உள்ளே போகிறீங்க. உள்ளே போகும்போதே அப்படியே கண்ணை மூடிட்டு என்னமோ ப்ரீ பண்ணிட்டே போகிறீங்க. ப்ளீஸ் 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 ஜீசஸ் என்னை ஏமாத்திடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறீங்க. போயிட்டு அப்படியே கண்ணை திறந்து பார்த்தா அங்கே அழகாக ஒரு செடியில் ரெட் ரோஸ் பூத்துருக்கு. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு செம்ம குஷியாயிடுது. அப்படியே ஹாப்பியாக அதை போயிட்டு பறிச்சுட்டு அப்படியே சர்ச்சுக்குள்ளே தான் வரீங்க. அவள் அப்படியே சர்ச்சுக்குள்ளே போயிட்டு நீல் டவுன் பண்ணி ப்ரே பண்ணுறா. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஜீசஸ், ரொம்ப தேங்க்யூ. என்ன தான் என் பேரண்ட்ஸ் என் கூட இல்லைனாலும் என்னை எப்பயுமே ஹாப்பியாக வச்சுருக்கீங்க. என்னை சுற்றி குட் பீப்புள்ஸ், குட் வைப்ஸ் எப்பயுமே ஃபில்லிங்காக இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் தான் காரணம். ரொம்ப தேங்க்யூ. நான் எப்போல்லாம் லோன்லியாக ரொம்ப பெயின்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறனோ அப்போ எல்லாமே நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி உங்களோட குட் வைப்ரேஷன்ஸ், உங்கள் ப்ரெசன்ஸ் என்னை ஹீல் பண்ணிடுது. அது எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ, ரொம்ப தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடி ப்ரே பண்ணுறா. அவள் அப்படியே ப்ரே பண்ணிலாம் முடிச்சுட்டு சர்ச்சை விட்டு வெளில வரா. அவள் அப்படியே வெளில வந்துட்டு பேக் எடுத்துகிட்டு கிளம்பலான்னு போகும்போது தான் டிவியில் ஒரு நியூஸ் ஓடிட்டுருக்கு. என்னன்னு பார்த்தா நேற்று 2 கேங்ஸ்டர் குரூப்புக்கு நடுவில் கன்ஷூட் போயிருக்கும் போல இருக்குது. அங்கே ப்ளேஸ் அப்படியே காட்டுறாங்க. அங்கே பார்த்தா நிறைய பேர் செத்து ஒரே பிளட் ஸ்டைன்ஸாக இருக்குது. அவங்க அப்படியே அந்த வீடியோ கிளிப்ஸும் ஆட் பண்ணுறாங்க. அது எல்லாமே வயன் பார்த்துட்ருக்கா. அப்போது அந்த டிவியில் அப்படியே ஒரு ஃபோட்டோவை ப்ளே பண்ணுறாங்க. இவங்க தான் அந்த கேங்ஸ்டர் குரூப்போட ஹெட் கிம் தயாங் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கோட ஃபோட்டோவை தான் போடுறாங்க. அங்கே பார்த்தா தயாங் அப்படியே ஒரு நோஸ் வரைக்கும் கவர் பண்ணியிருக்காரு. அவரோட ஐஸ் மட்டும்தான் தெரியுது. ஃபயன் அப்படியே அந்த ஃபோட்டோவே தான் ஸ்டேர் பண்ணி பார்த்துட்ருக்கா. அப்போ கரெக்டாக மதர் தான், ஃபயன் மதர் பார்த்து கேர்ஃபுல்லாக போயிட்டு வா, சரியா? எப்போ எங்கே கன்ஷூட் நடக்குதுன்னே தெரியல, கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபயனும் சரிங்க மதர் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே வெளில நடந்து போயிட்டுருக்கா. அப்போ கரெக்டாக
பையனோட ஃப்ரெண்டு சாரா தான் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே வரா. நீங்களும் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அவள் அப்படியே குடுகுடுன்னு ஓடி வந்து உங்கள் மேலேயே ஜம்ப் பண்ணுறா. நீங்கள் 2 பேரும் அப்படியே பொத்துன்னு கீழே விழுறீங்க. நீங்கள் தான் அவளை அப்படியே பார்த்துட்டு எருமை மாடி என்னடி பண்ணுற ஏஞ்சி கூடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவளை எழுப்பி விடுறீங்க. அவளே ஏஞ்சிட்டு சாரி மாப்பிள்ள பாசத்தை ரொம்ப பொங்கிட்டேன் போல இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறா. நீங்களும் அவளை பார்த்துட்டு நீ பொங்கின வரைக்கும் போதும். ஹிண்டி ஃபைனுன்றது எவ்வளோ அழகான பேர், அது எதுக்கு நீ குப்பைக்காரி மாதிரி கத்திக்கிட்டே வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ அவள் தான் போ மாப்பிள்ள உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா நீனா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரமேட்டிக்காக பண்ணுறா. நீங்களும் அவளை பார்த்துட்டு கருமோ வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டு போகிறீங்க. இப்படியே தான் நீங்கள் 2 பேரும் அப்படியே பேசிகிட்டே நடந்து போயிட்டுருக்கீங்க. இது எல்லாத்தையுமே ஜாக்சன் பின்னாடி இருந்து பார்த்துட்டு தான் இருந்திருப்பான். அவன் அப்படியே உங்களையே தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் பார்க்குறதுக்கே செம்ம குட்டியாக க்யூட்டாக போனிட்டெல்லாம் போட்டுட்டு அழகாக இருக்கீங்க. அவன் அப்படியே உங்களையே தான் ஸ்டேர் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அப்படியே செம்ம க்யூட்டாக பெண் குயின் மாதிரி நடந்து போயிட்டுருக்கீங்க. அவன் அப்படியே உங்களையே பார்த்துட்டு குதிச்சு எப்படி நடந்து போகிறா பாரு நல்லா வாத்தாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு அப்படியே உங்கள் பின்னாடியே தான் வரான். வந்துட்டு அப்படியே உங்கள் மண்டையிலே தட்டுறான். நீங்களும் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜாக்சன் சிரிச்சுட்டே உங்களை பார்த்துட்டு இருக்கான். நீங்களும் அவனை பார்த்துட்டு எதுக்குடா எப்போ பார்த்தாலும் மண்டையில் தட்டிக்கிட்டே இருக்க, நீ தட்டி தட்டி நான் குள்ளமாயிருவேன் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறீங்க. அவன் பார்த்துட்டு குள்ள வாத்து டாடி வாக்குது நல்லா டக்கு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறான். நீங்களும் அவனை போட்டு எடுக்கிறீங்க. அவன் அப்படியே உங்களை சிரிச்சுட்டே பார்க்குறான். சரி சரி குள்ளச்சி வாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கூப்பிட்டு போகிறான். ஆக்சுவலாக ஜாக்சன் உங்களை ரொம்ப வருஷமாக ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்கான். பட் உங்களுக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. நீங்கள் ஜாக்சனை ஒரு குட் ஃப்ரெண்டாக தான் பார்க்குறீங்க. பட் நீங்கள் அவனுக்கு ரொம்பவே ஸ்பெஷல். அதனாலே உங்களை அவன் ரொம்ப டேக் கேர் பண்ணிப்பான், ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுவான். அவன் தான் உங்களை எப்பயுமே ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணுவான். நீங்கள் எப்போல்லாம் ரொம்ப டவுனாக இருக்கீங்களோ அப்போல்லாம் அவன் தான் நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணி பார்த்துப்பான். எப்பயுமே உங்களுக்காக மட்டுமே கேர் பண்ணுற ஒரு பியூரான சோல். அண்ட் நீங்கள் ரொம்பவே சைல்டிஷ் அண்ட் இன்னசென்ட், காட் மேலே ரொம்ப ஃபெய்த் வச்சுருக்க ஒரு பொண்ணு. அதனாலே நீங்கள் பேசுகிற ஒரு சில விஷயம் கொஞ்சம் இம்மெச்சூராக தான் இருக்கும். இந்த இதில் நீங்கள் இப்படி தான்டா. ஓகே, பேக் டு த ஸ்டோரி. இப்படியே தான் நீங்கள் 3 பேரும் அப்படியே ஜாலியாக பேசிகிட்டே நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போது நீங்கள் தான் உங்ககிட்ட ஒன்று காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பேக்லேருந்து ஒன்று எடுக்கிறீங்க. ஜாக்சனும் அப்படியே ஆர்வமாக பார்க்குறா இவன் என்னத்தை எடுக்க போகிறான்னு சொல்லிட்டு. நீங்கள் அப்படியே ஒரு ரெட் ரோஸ் தான் எடுத்து காட்டுறீங்க. அப்போது சாரா தான் என்ன மாப்பிள்ள இது அப்படின்ட்டு கேட்குறா. அப்போது நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த வருஷம் கண்டிப்பாக இந்த சொட்டை நம்ம கிளாஸ் டீச்சராக வரமாட்டான் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அப்போ ஜாக்சன் தான் உனக்கு மண்டை கிண்டை ஏதோ குழம்பிடுச்சாடி, ஏதோ ரெட் ரோஸ் எடுத்து காமிச்சிட்டு இந்த வருஷம் அவன் வரமாட்டான் இவன் வரமாட்டான்னுட்டுருக்க அப்படின்ட்டு சொல்கிறான். அப்போது சாராவும் மாப்பிள்ள எல்லா வருஷமும் அவன் தாண்டி 12th கிளாஸ் டீச்சரு, இந்த வாட்டி அவன் தாண்டி அப்படின்ட்டு சொல்கிறா. அப்போது நீங்கள் தான் இங்கே பாரு, என் ஜீசஸ் என்கிட்ட சொல்லியிருக்காரு கண்டிப்பாக இந்த வருஷம் அந்த சொட்டை வரமாட்டான், நான் என் ஜீசஸை பிலீவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு ரொம்ப இம்மெச்சூராக பேசிகிட்ருக்கீங்க. ஜாக்சன் தான் தலை மேலேயே வச்சுட்டு பைத்தியம் போடி நீயும் உன்னோட மேனிஃபெஸ்டேஷனும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நடந்து போகிறான். நீங்களும் அப்படியே நடந்து போகிறீங்க. ஜாக்சனுக்கு நீங்கள் என்ன பண்ணாலுமே ரொம்ப பிடிக்கும். பட் இதை தவிர்த்து பிகாஸ் அவன் என்ன ப்ராக்டிக்கலாக சொன்னாலும் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டீங்க. அதனாலே உங்கள் 2 பேருக்குள்ளே அடிக்கடி சண்டை வரும். பட் இருந்தாலும் அவன் தான் உங்ககிட்ட வந்து சாரி கேட்பான். சாரி கேட்டு உங்களை அப்படியே குழந்த மாதிரி பார்த்துப்பான். இப்படியே தான் டைம் ஸ்கேப்ஸ். நீங்கள் 3 பேரும் அப்படியே ஸ்கூலுக்கு ரீச் ஆகுறீங்க. போயிட்டு அப்படியே உங்கள் கிளாஸ் ரூம்லேயே உட்கார்றீங்க. பார்த்தா எல்லோரும் அப்படியே கத்திகிட்டே இருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதுனால எல்லாருமே ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் 3 பேரும் அப்படியே லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்டு நீங்களும் நல்லா பேசிகிட்ருக்கீங்க. நீங்கள் தான் பேசிகிட்டே இருந்தாலும் உங்கள் ஐஸ் எல்லாமே அப்படியே டோர் வாசலில் தான் இருக்குது, யார் வரப்போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே ஒரு சாரும் என்ட்ரி ஆகுறாரு. அவரை பார்த்தோன்னே உங்கள் மூஞ்சிலாம் செம்ம சேட் ஆயிடுது. யாருன்னா அந்த பழைய சார் தான். உங்களுக்கு பார்த்தோன்னே செம்ம சேட் ஆயிடுது. இங்கே ஜாக்சன் தான் நான் தான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்கார்றான். பட் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. பிகாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி நடக்கலைன்னா நீங்கள் ரொம்பவே ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப அழுவீங்க. அதை நினச்சி ஜாக்சனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாரும் அப்படியே திரும்பி உங்கள் ஃபேஸே தான் பார்க்குறா. உங்கள் ஃபேஸே ரொம்ப சின்னதாயிருச்சு. அந்த சாரும் அப்படியே உள்ளே வந்துட்டு எல்லாரையும் அமைதியாக இருக்க சொல்கிறாரு. எல்லோரும் அமைதியாகவும் இருக்காங்க. அப்போ அந்த சார் தான் இவ்வளோ நாள் நீங்கள் கொடுத்த கோஆப்ரேஷன் அண்ட் ரெஸ்பெக்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ. இதுக்கப்புறம் வர டீச்சர்ஸ் கூடயும் நீங்கள்
நல்லா கோஆப்ரேட் பண்ணணும், அவங்களையும் ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாரு. அதை கேட்டோன்னே உங்களுக்கு ஒரே குஷியாகிடுது. ஏஞ்சி சவுண்டாக கை தட்டிடுறீங்க. ஜாக்சன்லாம் போச்சுடா உட்காரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்து உட்கார வைக்கிறா. அந்த சார் அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறாரு. நீங்கள் அப்படியே தலையை குஞ்சிடுறீங்க. ஐயோ ஓவராக சந்தோஷப்பட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 3 பேரும் தலையை குஞ்சிட்ருக்கீங்க. அந்த சார் செம்ம வெறுப்பாகி 3 பேரும் அவுட் அப்படின்ட்டு கத்திடுறாரு. நீங்கள் 3 பேரும் அப்படியே ஏஞ்சி வெளில போயிடுறீங்க. அப்போ நீங்கள் தான் செம்ம குஷியாக இருக்கீங்க. பார்த்தீங்களா நான் தான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டான்ஸ் தான். ஜாக்சன் அப்படியே உங்களை சிரிச்சிட்டே பார்த்துட்ருக்கான். என்னடா என்ன என்ன லுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஐயோ தாயே ஒன்றும் இல்லை, நான் சாப்பிட போகலாமா அப்படின்ட்டு கேட்குறான். நீங்களும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே கூடயே போகிறீங்க. அப்போ சாரதா மாப்பிள்ளை என்னை விட்டு எங்கே போகிறீங்க, நானும் வரேன் அப்படின்ட்டு அப்படியே உங்கள் பின்னாடியே வரா. இந்த சைட் பார்த்தா தயாங் தான் ஃபோனில் யாரையும் செம்மையாக பிடிச்சி கத்திகிட்ருக்கான். டீ ஓ தன்னாடா நடக்குதுங்க. ஒரு 2 மாதம் வேலை விஷயமா போயிருந்தேன். அதுக்குள்ளே வந்து பார்த்தா எவ்வளோ பெண்டிங் ஃபைல்ஸு. அந்த கேஸெல்லாம் எப்போ முடிய வேண்டியது. டி என்னடா பிடிங்கிட்டு இருக்கீங்க. திரும்பி வந்து பார்த்தா இவனுங்க வேறு மயிறு மாதிரி கன் ஷூட்டு. அவங்களெல்லாம் வச்சுட்டு ஒன்றுமே பிடுங்க முடியாதுடா. உங்களுக்கு 1/2 hour தான் டைமு, எல்லோரும் கிளம்பி குடோனுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனாக கத்திகிட்ருக்கான். அப்போது பின்னாடி இருந்து ஒரு சவுண்டு, என்ன மச்சான் எதுடா கத்திகிட்ருக்க. டீ மயிரே உன்னை நம்பி தானடா விட்டு போனேன், என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். பார்த்தா ஜிம்மின் தான். டீ மச்சான் ஏன்டா டென்ஷனாக வர, அதான் நீ வந்துட்டல்ல பார்த்துக்கலாம். நொட்டவ டீ தலை பாரு ஃபோன் மேலே ஃபோன் வச்சிட்ருக்காரு. அவங்கள நம்பி விட்டு போனேன் பார்த்தியா, என் புத்தியை செருப்பால் அடிக்கணும்டா. எங்கே இந்த ஹாங்க் மயிரங்க அப்படின்ட்டு கேட்குறான். பார்த்தா ஹாங்க் தான். என்னடா மச்சான் அப்படின்ட்டு வரான். டயாங் வந்த காண்டில் அங்கே பக்கத்தில் அந்த சரக்கு பாட்டில் தூக்கி அவன் மண்டை மேலே அடிக்கிறான். ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஹாங்க் அப்படியே கீழே குஞ்சிடுறான். அது அப்படியே வால்லே போயிட்டு அடிக்குது. டீ மச்சான் என்னடா எதுடா அப்படி கத்திகிட்ருக்க. அப்போது டயாங் தான். டீ என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, எனக்கு மயிராகுதுடா. இந்த கேஸெல்லாம் எப்போ முடிய சொல்லிட்டு போனேன், இன்னும் பெண்டிங்கில் வச்சுருக்கீங்க. எனக்கு தெரியாது, இன்னும் 1/2 hourல அவன் பொண்ணமாக கட்டக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் சொல்கிறான். அப்போ ஹாங் தான். டீ மச்சான் அவனை போடுறதுக்கு ஸ்கெட்செல்லாம் போட்டாச்சுடா, ஒரு சின்ன பிரச்சனை, அதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு சொல்கிறான். அப்போது டயாங் தான். தன்னாடா பிரச்சனை. நான் போடுறதுலாம் உட்காந்து நல்ல நேரம் பார்த்துட்ருப்பீங்களா, போட்டு முடிச்சுட்டு போவியா, அதை விட்டு கதை சொல்லிகிட்ருக்கான் அப்படின்ட்டு டயாங் செம்மையாக பிடிச்சி கத்திகிட்ருக்காரு. அப்போ ஜிம்மின் தான். நான் மச்சான் இப்போ உனக்கு அவனை போடணும் அவ்வளோதானே, சரி வா அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்போ டயாங் தான். டீ இந்த மயிரை தானடா ரொம்ப நாளாக நொட்டிகிட்டு இருந்தேன், அப்போல்லாம் எங்கடா. அப்பயே முடிச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போ வேறு மிஷினுக்கு கிளம்பி போயிருக்கலாம், தேவையில்லாத கன் ஷூட்லாம் நடந்துருக்காது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம வெறுப்பில் சொல்லிகிட்ருக்காரு. அப்போ ஜிம்மின் தான். டே சரி வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் அப்படியே போகிறாங்க. இந்த சைட் பார்த்தா நீங்கள் 3 பேரும் தான் அப்படியே ஸ்கூல் முடிச்சுட்டு நடந்து வந்துட்டுருக்கீங்க. அப்போது ஜாக்சன் தான். ஏவன் என்கிட்ட கேட்டலடி, எங்கள் பக்கத்தில் டியூஷன் சென்டர் ஏதாவது இருக்கான்ட்டு. நம்ம ஸ்கூலுக்கு பேக் சைடில் ஒரு டியூஷன் இருக்குடி, அங்கே வேணால் போகலாமா நம்ம 3 பேரும் அப்படின்ட்டு கேட்குறான். அப்போது நீங்கள் தான். அப்படியா, அப்போ ஓகே நெக்ஸ்ட் வீக்லேருந்து போகலாம் அப்படின்ட்டு நீங்களும் சொல்கிறீங்க. அப்போ ஜாரா தான். நான்லாம் ஸ்கூலுக்கு வரதே பெரிய விஷயம்டி, நீங்கள் என்னடி டியூஷனுக்குலாம் வர சொல்கிறீங்க அப்படின்ட்டு சொல்கிறா. அப்போ நீங்கள் தான். 10th நம்மலாம் பாஸ் ஆனதே பெரிய விஷயம்னு சொல்லிகிட்ருக்காங்க, 12th அப்போல்லாம் இருக்கக்கூடாது சரியா, நல்லா படித்து நிறைய மார்க் எடுக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அப்போது ஜாக்சனுக்கு தான். பா எப்போ இருந்துடி உனக்கு நானோதையெல்லாம் பொருந்துச்சு அப்படின்ட்டு கேட்குறான். டீ கம்முன்னு வாடா. இப்படி தான் நீங்கள் 3 பேரும் அப்படி பேசிட்டு நடந்து போயிட்டுருக்கீங்க. இந்த சைட் பார்த்தா ஜிமின் அண்ட் ஹாங்க் அப்புறம் அவங்களோட பாடி கார்ட்ஸ் எல்லாருமே ஒருத்தனை செம்ம வெறித்தனமாக துரத்திட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஃப்ரெண்டில் ஒருத்தன் மரண பயத்தில் ஓடிட்டுருக்கான். அவன் ஃபேஸ் எல்லாம் பார்த்தா செம்ம பிளட்டு, செம்மையாக அடி வாங்கியிருப்பான் போல இருக்குது. ஷோல்டரில் வேலை கன் ஷூட்டு, அப்படியே உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடிட்டுருக்கான். அவன் அப்படியே ஓடிட்டே இருக்கும் போது அங்கே பக்கத்தில் நின்றுட்டு இருந்த ஒரு ஸ்கூல் பொண்ணை அப்படியே எடுத்து கத்தியில் லாக் பண்ணுறான். அவ்வளோதான், அங்கே ஜிமின் அண்ட் ஹாங்க்லாம் அப்படியே நின்ட்டாங்க. இப்போ வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அந்த பொண்ணை கத்தியில் வச்சு லாக் பண்ணிட்டான். அப்போ அங்கே பக்கத்தில் நின்றுட்டு இருந்த ஒரு பையன் அப்படியே ஸ்கேப் பண்ணலான்னு வரும்போது, வந்த அறுத்துருவேன் அப்படின்ட்டு அப்படியே கழுத்தை நெரிக்கிறா.
அப்போது பக்கத்தில் நின்றுருந்த அந்த பையன்தான், ஏய் ஒன்றும் இல்லடி சரியா, ஒன்றும் இல்லை, பயப்படாத சரியா, நான் இருக்கேன், பயப்படாதடி வயன், ஒன்றும் ஆகாது சரியா, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். எஸ், அங்கே மாட்டியிருக்க பொண்ணு வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். நீங்கள் அப்படியே செம்ம பயத்தில் கத்திகிட்ருக்கீங்க, உங்கள் கண்ணெல்லாம் கலங்குது. ஜாக்சன், எனக்கு எனக்கு பயமாக இருக்குது, ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் அவன் கையிலே அடிக்கிறீங்க. அவன் அப்படியே, ஏய் வாயை மூடிட்டு கம்மன்னு இருந்தேன்னா நானே விட்டுருவேன், ஏதாவது பண்ணேன்னு வச்சுக்கோயேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கழுத்து டைட்டாக பிடிக்கிறா. அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. அப்போ ஜாக்சன் தான், ஏய் இங்கே இங்கே பாரு, எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம், ஃபஸ்ட் அவளை விடு அப்படின்ட்டு சொல்கிறான். இந்த சைடு ஜெமின் தான், டேய் ஒத்தா, என்னடா ஸ்கூல் பொண்ணை வச்சுன்னா விளையாட்டு காட்டிகிட்டு இருக்கியா, மரியாதையாக அவளை விட்டுரு அப்படின்ட்டு கத்திட்டு இருக்காங்க. அப்போது பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ், டேய் பொட்டை, அவன் மேலே இருந்து கையட்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு. நீங்கள் எல்லாருமே அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா தேவாங் தான் அப்படியே செம்ம மாதம் வந்துட்டுருக்காரு. அவர் கண்ணெல்லாம் அவ்வளோ கோவம். அவர் ஃபேஸ் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்காரு, அவரோட கண்ணு மட்டும்தான் தெரியுது. நான் தமிழில் காட்டியிருக்கேன்ல, அந்த மாதிரி தான் அவர் போட்டிருக்காரு. அவர் அப்படி உங்களை நோக்கி தான் ஃபார்வர்டாக நடந்து வந்துட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே அவர் ஐஸே தான் பார்த்துட்ருக்கீங்க. அவர் ஐஸெல்லாம் செம்ம ரெட்டாக இருக்குது. உங்கள் ஐஸும் தான் அழுது அழுது அப்படியே இந்த டியரி ஐஸோட அப்படியே அவரே பார்த்துட்ருக்கீங்க. அவரும் அப்படியே உங்களை பார்த்து தான் நடந்து வந்துகிட்டே இருக்காரு. அப்போது உங்களை பிடிச்சி வச்சுருக்கவன் தான், வேணாம் டயம், தேவைலாம் பண்ணாத, நான் விளாட்டுக்கு ஒன்றும் சொல்லிடல, இன்னும் ஒரு அடி எடுத்து வச்ச இவளை இங்கேயே அறுத்து போட்டுருவேன் அப்படின்ட்டு சொல்கிறான். டேயாங் அப்படியே அவனே தான் முறைச்சி பார்த்துட்டு இன்னும் ஃபார்வர்டாக தான் நடந்து வந்துட்டுருக்கான். அவன் அப்படியே டேயாங்கே தான் பார்த்துட்ருக்கான். டேயாங் கண்ணில் ஒரு சொட்டு பயம் இல்லை, அதுக்கு பதிலாக கோவம் தான் நிறைய இருக்குது. அவன் அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்கான். இவனுக்கு கையெல்லாம் ஷிவர் ஆகுது. அவன் அப்படியே பேக்வேர்டில் போயிட்டே இருக்கான். உங்கள் கழுத்தில் வேற அந்த கத்தி அப்படியே இறுகிக்கிட்டே இருக்குது. அது இன்னும் உங்கள் கழுத்தில் ஆழமாக பதிஞ்சுக்கிட்டே இருக்குது. அப்படியே உங்கள் கழுத்தில் வந்து லைட்டாக ப்ளீட் ஆக ஸ்டார்ட் ஆகுது. டேயாங் அப்படியே டக்குன்னு ஃபார்வர்டாக வந்து உங்கள் கையை பிடிச்சி இழுத்து அவன் சைடு கொண்டு வந்துடுறான். நீங்கள் அப்படியே அவன் ஷோல்டர்லேயே போயிட்டு ஹிட் ஆகுறீங்க. அவ்வளோதான், அவன் பயத்தில் அப்படியே ஓட ஆரம்பிச்சிட்டான். ஜிமின் ஹாங்க்லாம் அப்படியே அவனை துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவனோட பாடி கார்ட்ஸும் அப்படியே அவன் பின்னாடியே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. டேயாங் அப்படியே உங்கள் ஐஸே தான் பார்த்துட்ருக்கான். நீங்களும் உங்கள் பப்பி ஐஸை வச்சு அவனே தான் ஸ்டேர் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் கண்ணெல்லாம் தண்ணி வந்து ஒரு மாதிரி பெருசாகி ஒரு மாதிரி ரொம்ப க்யூட்டாக பார்த்துட்ருக்கீங்க. டேயாங் அப்படியே உங்கள் ஐஸ்குள்ளே தான் பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கு என்னமோ தெரியல, உங்கள் கண்ணில் தண்ணி வந்தால் அவனுக்கு ஏதோ ரொம்ப ஹர்ட் ஆகுற மாதிரி இருக்குது. உங்கள் கழுத்தில் வேறு லைட்டாக ரத்தம் வந்துருக்கு. அதை அப்படியே டேயாங் பார்க்குறான். அவனுக்கு அப்படியே பார்க்கும்போது செம்ம கோவம் வருது. அப்படியே உங்கள் ஷோல்டரை க்ரிப் பண்ணுறான். நீங்களும் அப்படியே வயசே பார்த்துட்ருக்கீங்க. அப்போது அவன் பாடி கார்ட்ஸில் ஒருத்தன் தான், தலை நான் தலை பண்ணிகிட்ருக்கீங்க, சீக்கிரம் வாங்க தலை, அவன் ஓடுறான் தலை அப்படின்ட்டு கத்துறாங்க. அப்போ ஜிமின் தான், டீ மச்சான் என்னடா பண்ணிகிட்ருக்க, டி சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்போ டேயாங் தான் அப்படியே உங்களை விட்டுட்டு அவனும் அவங்க பின்னாடியே போகிறான். நீங்கள் அப்படியே அவனையே தான் பார்த்துட்ருக்கீங்க. டேயாங்கும் அப்படியே திரும்பி திரும்பி உங்களே பார்த்துட்டு தான் ஓடுறான். அப்போ ஜாக்சன் தான் அப்படியே உங்கள் கிட்டே வந்துட்டு உங்களை தூக்குறான். ஏ என்னடி ஓகேவா, அடி எதா பட்டுருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை திரும்பி திரும்பி பார்க்குறான். நீங்களும் ஒன்று பார்த்துட்டு, ஒன்றும் இல்லை, அடி எதுவும் படலை அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அப்படியே உங்கள் கழுத்தில் இருக்க இதை பார்க்குறான். அதை அப்படியே டச் பண்ணி பார்க்குறான். வலிக்குதுரா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். ஏ ஓகே தானடி, அடி இதாக பட்டுருச்சா அப்படின்ட்டு கேட்குறான். நான் ஓகே தான்டா, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அப்போ ஜாக்சன் தான் டக்குன்னு அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிறான். உங்களுக்கே ஷாக் ஆகுது. என்னடா, ரொம்ப பயந்துட்டேன்டி ரொம்ப அப்படின்ட்டு உங்களை அப்படியே டைட்டாக க்ரிப் பண்ணி பிடிக்கிறான். உங்களுக்கும் புரியுது ரொம்ப பயந்துட்டான்னு சொல்லிட்டு. நீங்களும் அப்படியே அவன் ஷோல்டரில் டேப் பண்ணி கொடுக்குறீங்க. ஒன்றும் இல்லை, ஒன்றும் ஆகலை சரியா அப்படின்ட்டு சொல்கிறீங்க. இந்த சைடு டேயாங் தான் அவன் அப்படியே சேஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். அப்படியே அந்த ஸ்ட்ரீட்டோட டேர்னிங்கில் வரும்போது அப்படியே பார்க்குறான். பார்த்தா நீங்களும் ஜாக்சனும் அப்படியே ஹக் பண்ணிட்டு நிற்கிறீங்க. அவனுக்கு ஏன்னு தெரில, செம்ம கோவம் வருது. அப்படியே அதை பார்த்துட்டு முறைச்சிட்டு போகிறான்.
அப்போ நீங்களும் அப்படியே ஹக்கை பிரேக் பண்ணிட்டு பார்த்துருப்பீங்க. பார்த்தா டயங் உங்களை அப்படியே முறைச்சிட்டு இருக்கதையும் பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டு ஏன் தெரில உங்களுக்கு பாடிலாம் செம்ம ஷிவர் ஆகுது. ஏன்னா அவ்வளோ கோவமாக பார்த்துட்டு இருந்திருப்பான். அப்போ டக்குன்னு ஜாரா தான் உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. மாப்பிள்ள ரொம்ப பயந்துட்டேன் மாப்பிள்ள அப்படின்ட்டு. நீங்களும் சரிடி ஒன்றும் ஆகலை அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அப்போது பின்னாடி இருந்து ஒரு கன்ஷூட் சவுண்டு கேட்குது. அது கேட்டோன்னே ஜாக்சன் தான், ஹே இங்கே நிற்க வேணாம் வாங்க அப்படின்ட்டு உங்கள் 2 பேரையும் அப்படியே கூப்பிட்டு போயிடுறான். இப்படியே தான் டைம் ஸ்கேப்ஸ். நீங்கள் 3 பேரும் அப்படியே வீட்டுக்கு போகிறீங்க. நீங்களும் அப்படியே உங்கள் ரூம்குள்ளே போயிட்டு பேக்கெல்லாம் கழட்டி வச்சுட்டு அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆக தான் உள்ளே போகிறீங்க. அப்படியே கண்ணை மூடி நிற்கிறீங்க. டேங்கோட ஐஸ் தான் அப்படியே உங்களுக்கு டக்குன்னு வந்துட்டு போகுது. கடைசியாக அவர் உங்களை பார்த்து முறைச்சிது. அது எல்லாமே அப்படியே ஃப்ளாஷ் ஆகிட்டு போகுது. நீங்கள் அப்படியே அதை பற்றியே தான் யோசிச்சுட்ருக்கீங்க. அப்படி டவலோடு வெளில வரீங்க. வெளில வந்துட்டு அப்படியே உங்கள் மிரரில் பார்த்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே அந்த காயத்துக்கும் ஹெல்மெட் போட்டு பெட்டில் வந்து படுக்கிறீங்க. பெட்டில் வந்து அப்படியே கண்ணை மூடுறீங்க. அப்போது ஒரு ஃப்ளாஷ்பேக். ஓகேடா, நம்ம அப்படியே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வந்துடலாம். ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்போ தான் நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் போயிருப்பீங்க. உங்கள் கூடயே ஆஃபனில் வளர்ந்த ஒரு ஃப்ரெண்டு அவளை அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவள் அந்த சிட்டியை விட்டு போகிறான்னு சொல்லிட்டு அவளை மீட் பண்ணுறதுக்காக ஒரு ஹார்பர் சைட் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இவ எப்போ தான் வருவா? இன்னும் எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணணும்? இந்த இடம் வேறு ஓரத்தில் இருக்கனால ரொம்ப பயமாக ரொம்ப இருட்டாக வேறு இருக்குது. ஜாக்சன் அப்பயே சொன்னான், தனியாக போகாதடி நானும் உன் கூட வரேன்ட்டு. கேட்டேனா? அதெல்லாம் நான் பார்த்துப்பேன். எவ்வளோ தைரியம் பாரு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களை பிடிச்ச செம்மையாக திட்டிகிட்ருக்கீங்க. பிகாஸ் அந்த இடத்துல யாருமே இல்லை, நீங்கள் மட்டும்தான். கீழே குட்டியாக ஒரு லைட் இருக்குது. சீயோட சத்தம் வேறு, அந்த கடல் அலைகளோட சத்தம் அது வேறு உங்களுக்கு கேட்க கேட்க கொஞ்சம் பயமாக இருக்குது. ரொம்ப சில்லுன்னு வேறு இருக்குது. ஷோ எவ்வளோ நேரம் தான் ஆகும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புலம்பிகிட்டே நின்றுட்டுருக்கீங்க. இந்த சைட் பார்த்தா ஒரு பெரிய குடோனு. அதில் பார்த்தா நிறைய கண்டெய்னர்ஸில் கேர்ள்ஸ் அடைச்சி வச்சிட்ருக்காங்க. அங்கே நிறைய குட்டி குட்டி பொண்ணுங்க. அவங்க எல்லாத்துக்குமே ஃபோர்ஸ்ஃபுல்லாக ட்ரக்ஸ் கொடுத்து அப்படியே கண்டெய்னரில் அடைச்சி வச்சிட்ருக்காங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப கெஞ்சி கதறிட்டுருக்காங்க. எல்லாருமே ரொம்ப குட்டி குட்டி பொண்ணுங்க. அப்போது அங்கே ஒரு ஹெட்டு மாதிரி இருக்கான். அவன் தான் வந்து, ஏய் ஒத்தா வாயை மூடுங்கடி, நான் எதுக்கு கத்தினே இருக்கீங்க? நீங்கள்லாம் சேல்ஸுக்கு போக போகிறீங்கடி, சந்தோஷப்படுங்க. பாருங்கள், பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ், உங்களுக்கெல்லாம் மார்க்கெட் ரேட்டு சும்மா வேறு லெவலில் போகுது. எதுக்கு எழுதிட்டுருக்கீங்க அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் அங்கே இருக்கவங்க எல்லாம் அப்படியே கெஞ்சிட்டே இருக்காங்க. அப்போது அவன் தான், ஒத்தாலாம் வாயை மூடுங்க, இப்போ எவன் வாயை மூடலையோ அவளுக்கு இருக்குது அப்படின்ட்டு அவன் அப்படியே கண் எடுத்து காட்டுறான். அங்கே எல்லாருமே அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துடுறாங்க. அப்போது அவன் அப்படியே வெளில வந்துட்டு, நாடா நான் எல்லாம் ஓகேவா அப்படின்ட்டு கேட்குறான். அப்போது அவனுங்க எல்லாம் தலை ஒரு ஒரு பொண்ணு எஸ்கேப் ஆயிடுச்சு தலை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவனுக்கு அப்படியே செம்ம டென்ஷன் ஆகுது. தன்னாடா பிடுங்கிட்டு இருந்தீங்க? நான் பிடுங்கிட்டு இருந்தீங்க? குட்டோன்லேருந்து ஒரே ஒரு கண்டெய்னர் தான், அதில் இருக்கிற 40 பொண்ணுங்களை உருப்படியாக கூட்டு வரதுக்கு வக்கில்ல. என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. இப்போ எனக்கு ஒரு பொண்ணு வேணும், சரியா? அவன் கேட்பான் என்கிட்ட கேள்வி, நாடா மயிரே உங்ககிட்ட தான் கொடுத்துருக்கேன்ல, லட்ச லட்சமாக கொட்டியிருக்கேன்ல, எங்கடா பொண்ணுன்ட்டு. அவன்கிட்டலாம் நொட்டிகிட்டு இருக்க முடியாது. போய் எனக்கு ஒரு பொண்ணை தூக்கிடுவாங்க அப்படின்ட்டு சொல்கிறான். அவனுங்களும் அப்படியே கிளம்புறானுங்க. அப்படியே இந்த சைட் பார்த்தா டயாங் தான் அப்படியே சிமின்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். நாடா சரக்குலாம் போய் சேர்ந்துச்சா அப்படின்ட்டு கேட்குறான். அப்போ ஹாங் தான், டேய் இந்த ஆண்டனி மீரை வேற கொச்சல் குத்துனே இருக்கான்டா. அடிக்கடி வந்து நடுவில் சரக்கு தூக்குறது, சரியான திருட்டு பயலுகளாக இருக்கானுங்கடா அவனுங்கெல்லாம். இவனுங்க கூட சவாசம் வச்சுருக்குது, டீலிங் வச்சுருக்கிறதே அசிங்கமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருக்கானுங்க. அந்த மயிருக்கு அவ்வளோ தைரியமாடா என் சரக்கு மேலே கை வைக்கிறதுக்கு வந்துட்டனா? இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க அப்படியே கண் எடுத்துகிட்டு கிளம்புறானுங்க. இந்த சைட் பார்த்தா நீங்கள் தான் உங்கள் ஃப்ரெண்டுகிட்டலாம் பேசிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ 2 பேர் பின்னாடியிலேருந்து வந்து அப்படியே உங்கள் மூக்கில் ஏதோ வச்சு உங்களை அப்படியே தூக்கிட்டு போயிடுறாங்க. நீங்களும் அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா ஏதோ குடோன் மாதிரி இருக்குது. ஏதோ கத்துற சத்தம் அலறுற சத்தம்லாம் உங்களுக்கு கேட்குது. நீங்கள் அப்படியே தலையை பிடிச்சிட்டு ஏஞ்சிக்கிறீங்க. பார்த்தா
அங்கே அப்படியே நிறைய பேருக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ட்ரக்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே இதை பார்க்குறீங்க. ரொம்ப குட்டி குட்டி பொண்ணுங்க. அவங்கள அப்படியே பிடிச்சி ஃபோர்ஸ்ஃபுல்லாக ட்ரக்ஸ் கொடுத்து அந்த கண்டெய்னரில் அடைக்கிறாங்க. அப்போது ஒருத்தன் தான் அப்படியே உங்கள் முன்னாடி வந்து நின்றுட்டு, இதானா அந்த குட்டி? பா, பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி கும்காவாக இருக்காளேடா, எங்கே இதுடா பூச்சிங்க அப்படின்ட்டு கேட்குறான். அப்போது தெரில இந்த நம்ம ஹார்பர் சைட் பக்கத்தில் தான் பாவமாக சுற்றிட்டு இருந்தா, தூக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்ட்டு ஒருத்தன் சொல்கிறான். பா, புச்சதான் புச்சிங்க, நல்லா தள்ளுங்க மொழிகுன்னு பார்க்கவே செம்மையாக இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு உங்களே தான் ஒரு மாதிரி பார்க்குறான். நீங்கள் அப்படியே உங்கள் லெக்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி உள்ளே வச்சுட்டு உங்கள் கையெல்லாம் ஒரு மாதிரி க்ராஸ் பண்ணிக்கிறீங்க. அவன் அப்படியே கீழே உட்காந்துட்டு உங்கள் சின்ன பிடிச்சி தான் மேலே தூக்குறான். நீங்களும் அப்படியே அவனை பார்க்குறீங்க. பா, எந்த வீட்டுக்கு கூட்டிடி நீ? ஆ, பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி நல்லா இருக்கியேடி, எங்கேருந்து பிடிச்சானுங்கன்னு தெரில. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன்டி, உன்னை அவனுங்கக்கிட்ட கொடுங்க எனக்கு மனசே வரல தெரியுமா. அதெல்லாம் என்ன பண்ணுறது, குத்து தான் ஆகணும். ஆனால் அனுபவிச்சுட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு அவன் அப்படியே உங்கள் கிட்ட தான் வரான். நீங்கள் அப்படியே பின்னாடி பின்னாடி போகிறீங்க. அவன் அப்படியே கிட்ட வந்து உங்கள் காலெல்லாம் ஒரு மாதிரி தடவுறான். நீங்கள் அப்படியே ப்ளீஸ் இங்கே பாருங்க, என் மேலே கையெல்லாம் வைக்காதீங்க, நான் கண்டிப்பாக போலீஸ்கிட்ட சொல்லிடுவேன். போலீஸா? இதோ பாடுற காமெடியை அப்படின்ட்டு அங்கே இருக்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. நீங்கள் அப்படியே அவங்களே பார்க்குறீங்க. அவங்க கண்ணிலேருந்து இப்படி டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ரொம்ப ஷிவர் ஆகுறீங்க. ரொம்ப பயமாக வேறு இருக்குது. அவனுங்கெல்லாம் எல்லோரும் உங்களே தான் ஒரு மாதிரி பார்க்குறானுங்க. போலீஸாமே பாடுறா, செமையாக காமெடி பண்ணுறால அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருக்கானுங்க. அப்போது இங்கே போலீஸ்லாம் கிடையாது சரியா, நான் வைக்கிறது தான் அப்படின்ட்டு அப்படியே உங்கள் கிட்ட வரான். நீங்கள் ப்ளீஸ் கிட்ட வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுறீங்க. அவங்க அப்படியே உங்கள் கிட்ட வராங்க. அப்போது பின்னாடி இருந்து அப்படியே கன் ஷாட் சவுண்ட்லாம் கேட்குது. அவனுங்க அப்படியே எல்லோரும் உஷாராயிட்டு அவங்க கன்ஸை எடுக்கிறாங்க. அப்போது அவன் தான் இவ்வளோ தூக்கி உள்ள வைடா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உங்களே அப்படியே தூக்கி ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சிடுறாங்க. நீங்களும் அப்படியே கத்திகிட்டே இருக்கீங்க. அங்கே வருது தேவாங்கோட குரூப் தான். அப்படியே 3 பேரும் மாசாக என்ட்ரி ஆகுறானுங்க. அப்போது ஆண்டனி தான், என்னடா மச்சான், என்ன இந்த பக்கம் அப்படின்ட்டு அப்படியே கேட்குறான். அப்போது டேயாங் தான் அப்படியே வந்த ஃபோர்ஸுக்கு அவன் மூக்கிலே ஒன்று வைக்கிறான். என்னடா பேசிகிட்டு இருக்கும்போதே அடிச்சிட்ட அப்படின்ட்டு அவனும் அப்படியே பதிலுக்கு அடிக்கிறான். இப்படியே தான் செம்ம கலவரம். கன் ஷூட் அப்படியே போகுது. நீங்கள் அப்படியே காதை பொத்திட்டு உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. உள்ள எல்லாருமே செம்ம சண்டை. அப்போ டேயாங் தான், ஒத்தா எவ்வளோ கொலுவிடா அவனுக்கு, எவ்வளோ மயிறு, எவ்வளோ தைரியம் வந்தா ஏன் சருகு மேலே எப்படி இந்த கிம் டேயாங்ஸ் சருகு மேலே கை வைப்பேன் அப்படின்ட்டு அவன் மூக்கிலே செம்மையாக பஞ்ச் பண்ணுறான். அப்போ ஆண்டனி தான், எவ்வளோ நாள் தண்டா உனக்கு கீழே வேலை பார்க்குறது, நாங்கள் தான் எப்போ மேலே வருது அப்படின்ட்டு அவனும் கேட்குறான். அவன் ஃபேஸெல்லாம் செம்ம பிளட்டு, ஒரு மாதிரி மூச்சு வாங்கிட்டே பேசுகிறான். அப்போ டேயாங் தான், டே மாமா பேலே, நீலாம் என்ன இதுக்குடா, நீ ஏன் பொண்ணுங்களை வச்சு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்க புறம்போக்கு, நீலாம் பேசலாமா அப்படின்ட்டு அவன் வேலையே அடிக்கிறான். அப்படியே ஆண்டனி தான் அப்படியே ஒரு ஓரமாக போயிட்டு விழுறான். டேயாங் அப்படியே பார்க்குறான். பார்த்தா அந்த கண்டெய்னர் அப்படியே ஓப்பன் ஆகுது. உள்ளே பார்த்தா அவ்வளோ பொண்ணுங்க. ஜிம்மன்லாம் பார்த்துட்டு, ஒத்தா இந்த நாய் பார்த்துச்சுற வேலையை பார்த்தியாடா, எவ்வளோ பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க அப்படியே கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுறானுங்க. பார்த்தா சின்ன சின்ன பொண்ணுங்க எல்லாருக்குமே ட்ரக் கொடுத்துருக்காங்க. அப்போ டேயாங் தான், ஒருத்தர் விடாமல் எல்லாத்தையும் சேஃபாக வீட்டுக்கு அமுச்சு விடுங்க அப்படின்ட்டு அவன் ஆர்டர் போடுறான். அவங்களும் எல்லாருமே எல்லா பொண்ணுங்களையும் சேஃபாக வீட்டுக்கு அமுச்சு விட்றாங்க. அவன் அப்படியே ஆண்டனி பக்கத்தில் போய் உட்காந்துட்டு, உனக்குலாம் வெக்கமாகவே இல்லையாடா டே, அதானே வெக்கம் மயிரெலாம் உனக்கு எப்படி வரும், நீ ஏன் சரியான எச்ச அப்படின்ட்டு அப்படியே அடிக்கிறான். அப்போ ஆண்டனி தான், அதான் பொண்ணுங்கள்லாம் கூப்பிட்டு போகிறல, அப்புறம் என்னை விட்டுரு அப்படின்ட்டு கேட்குறான். அப்போ டேயாங் தான், எப்படி ஒன்று மாதிரி எச்ச போறீங்க, நான் எங்களெலாம் விட்டு போனோம், அதெல்லாம் இங்கே நடக்கவே நடக்காது அப்படின்ட்டு கன் எடுத்து போட்டுடுறான். அவ்வளோதான், அவன் கதை அங்கேயே முடிஞ்சுச்சு. அப்படியே அவன் பார்க்குறான். பார்த்தா எல்லா பொண்ணுங்களும் அப்படியே போயிட்டாங்க. அப்படியே டேயாங் போகும்போது தான் ஒரு சவுண்டு கேட்குது. பார்த்தா
நீங்க தான் அந்த கண்டெய்னர்லேருந்து தட்டிக்கிட்டே இருக்கீங்க ஹெல்ப் ஹெல்ப்புன்ட்டு. டேயோங் அப்படியே அந்த கண்டெய்னர் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா நீங்க தான் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோட ரொம்ப குட்டியா அப்படியே அழுதுட்ருக்கீங்க. அவன் அப்படியே உங்களையே பார்க்குறான். நீங்கள் அப்படியே அவன் ஐஸை மட்டும்தான் பார்க்குறீங்க. இப்பயும் நீங்கள் அவன் ஃபேஸை சரியாக பார்க்கல. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அரை மயக்கத்தில் அப்படியே அவன் மேலே ஃபெயிண்ட் ஆகி விழுகுறீங்க. டேயோங் அப்படியே பிடிச்சிட்டு ஏ ஏய் ஏ ஏ பாப்பா ஏய் அப்படின்ட்டு அப்படியே உங்கள் சீக்ஸ் தட்டுறான். நீங்கள் ஏஞ்சிக்கவே இல்லை. அவன் அப்படியே உங்களை லெஃப்ட் பண்ணிட்டு போகிறான். அவன் லெஃப்ட் பண்ணிட்டு போகிறது அவனை அப்படியே உங்கள் ஹாஃப் ஐஸோடு பார்க்குறீங்க. அவன் அப்படியே உங்கள்கிட்டயே பேசுகிறான். ஏய் இங்கே பாரு ஒன்றும் இல்லடி ஓகேவா ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அப்படியே உங்களை கூப்பிட்டு போகிறான். நீங்கள் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணுறீங்க. இப்படியே தான் டைம் ஸ்கேப்ஸ். நீங்கள் அதுக்கப்புறம் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பீங்க. பார்த்தா ஹாஸ்பிட்டலில் உங்கள் பக்கத்தில் மதர் அண்ட் ஜாக்சன் இவங்க 2 பேர் தான் இருந்திருப்பாங்க. நீங்கள் அப்படியே டக்குன்னு ஏஞ்சிக்கிறீங்க. அப்போ மதர் தான் இங்கே பாருடா ஒன்றும் இல்லை சரியா ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ ஜாக்சனும் ஹே ஒன்றும் இல்லடி அப்படின்ட்டு அவங்க கம்ஃபர்ட் பண்ணுறான். நீங்களும் அவங்க எங்கே யார் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதான் அவர் எங்கே என்ன தூக்கிட்டு வந்தார் அப்படின்ட்டு கேட்குறீங்க. அப்போது மதர் தான் இல்லைடா உன்னை யாரும் தூக்கிட்டுலாம் வரல, ஆம்புலன்ஸ்லேருந்து தான் கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் தான் இல்லை என்னை ஒருத்தர் தூக்கிட்டு வந்தார் அவர் கூட அப்படின்ட்டு எதுவும் சொல்ல வரீங்க. அப்போது ஜாக்சன் தான் ஓகே ஓகே இங்கே பாரு ஒன்றும் இல்லை, டாக்டர் உன்னை ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க சரியா, இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத அப்படின்ட்டு சொல்கிறான். நீங்களும் அப்படியே சைலண்ட்டாக படுக்கிறீங்க. இப்படி தான் டேஸஸ் ஸ்கிப் ஆகிருக்கும். பட் நீங்கள் டேங்கை பற்றி தான் யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க. அப்படியே உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது எல்லாமே அவரோட ஐஸ் மட்டும்தான். அண்ட் கடைசியாக நீங்கள் போகும்போதும் அவர் ஃப்ரெண்டு கத்தியிருப்பார் மச்சான் டேயாங் வாடா அப்படின்ட்டு. அவரோட பேர் மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. அதுலேருந்து தான் அவர் ஒரு கேங்ஸ்டர் அப்படின்னும் தெரிஞ்சிருப்பீங்க. அப்படியே டேஸ் போக போக அவர் மேலே லவ்லையும் ஃபாலோ ஆகிருப்பீங்க. எஸ் நீங்கள் 2 இயர்ஸாக அவரை ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்படியே தான் அந்த 2 இயர்ஸும் ஸ்கிப் ஆகிருக்கும். இந்த 2 இயர்ஸில் அவரை பார்த்துட மாட்டிங்களான்னு நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஈவன் அவர் ஃப்ரெண்ட்ஸை ஸ்டாக் கூட பண்ணியிருப்பீங்க. பட் அவரை மட்டும் பார்த்துருக்கவே முடியாது. ஆஃப்டர் 2 இயர்ஸ் கழித்து இப்படி தான் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஏனோ தெரியல அவரை பார்த்தது ஏதோ பல வருஷமாக காணாமல் போன ஒரு பொருள் உங்கள்கிட்ட திரும்பி வந்த மாதிரி, தொலைச்ச பொருள் கிடைச்ச மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷம். இதோட ஃப்ளாஷ்பேக் எண்ட்ஸ். நீங்கள் அப்படியே ப்ரெசென்ட்டில் பெட்டில் படுத்திருப்பீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு சவுண்டு கேட்குது. டக்குன்னு ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் பால்கனி டோர் ஓப்பன் ஆகுற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே டக்குன்னு ஏஞ்சி உட்காடுறீங்க. பார்த்தா ஒரு கருப்பு உருவம் வர மாதிரி தெரியுது. நீங்கள் அப்படியே யார் அப்படின்ட்டு கிட்ட போய் பார்க்குறீங்க. அந்த ஸ்க்ரீன்லேருந்து அப்படியே அந்த உருவம் வெளில வருது. பார்த்தோன்னே செம்ம ஷாக் உங்களுக்கு. அது டேயாங் தான். அவனை அப்படியே பார்க்குறீங்க. அவன் இன்னும் அந்த மாஸ்கோட தான் இருக்கான். பட் அவன் பாடி ஃபுல்லாக அவ்வளோ காயம், அங்கங்கே கிழிச்சு அப்படியே ரத்தம் ஊற்றிட்டுருக்கு. அவன் அப்படியே அந்த பாலோடு சரிஞ்சு உட்காடுறான். நீங்கள் அப்படியே அவன் கிட்ட போயிட்டு என்னாச்சு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே டச் பண்ணி பார்க்குறீங்க. உங்கள் கையெல்லாம் அப்படியே பிளட் ஆகுது. அவ்வளோ காயமாக இருக்குது. ஏன்னு தெரில உங்கள் கண்ணுலேருந்து அவ்வளோ டியர்ஸ் வருது. டேயாங் அப்படியே உங்களே பார்க்குறான். நீங்கள் அப்படியே ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுத்துகிட்டு வந்து அவருக்கு அப்படியே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விடுறீங்க. டேயாங் அப்படியே உங்களே தான் பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் எதுவுமே பேசலை. அப்படியே உங்கள் ஐஸே தான் பார்த்துட்ருக்கான். அந்த ஐஸ்லேருந்து அப்படியே அவனுக்காக கண்ணீர் வந்துட்டுருக்கு. அதையே ஸ்டேர் பண்ணி பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே மெதுவாக டின்ச்சர் வச்சு அவனுக்கு அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஆயில்மெண்ட் போட்டு விடுறீங்க. பார்த்துடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக போடுறீங்க. நீங்கள் அப்படியே அவன் கைக்கெலாம் ஆயில்மெண்ட் போட்டுட்டு ஃபேஸில் போடலான்ட்டு அவன் மாஸ்கில் அப்படியே கையை வைக்கிறீங்க. அவன் அப்படியே உங்கள் கையை டைட்டாக பிடிக்கிறான். ஆயில்மெண்ட் போடணும், மாஸ்க் கழட்டுங்க அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அவன் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீ கைக்கு மட்டும் போட்டுவிடு அப்படின்ட்டு சொல்கிறான். இல்லை அங்கே ஃபுல்லாக ப்ளீட் ஆகுது, அது போடலன்னா எதுவாக செஃப்டிக் ஆயிரும் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அவனும் அப்படியே அவங்க மாஸ்க்கை கழட்டுறான். நீங்கள் அப்படியே டேயாங்கோட ஃபுல் ஃபேஸை பார்க்குறீங்க. அவன் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான். நீங்களே அப்படியே மெய் மறந்து பார்க்குறீங்க. அப்போது டேயாங் தான் இப்படியே தான் பார்த்துட்ருக்க போறியாடி, ஆயில்மெண்ட் போட மாட்டியா அப்படின்ட்டு கேட்குறான். அப்போ நீங்களும் போடுறேன்
அப்படின்ட்டு அப்படியே பொறுமையாக போட்டுட்ருக்கீங்க. அவன் அப்படியே உங்களையே தான் பார்த்துட்ருக்கான். உங்களால் அவனை பார்க்காம இருக்க முடியல. அவ்வளோ ரெசிஸ்ட் பண்ணுறீங்க. பட் உங்களால் சுத்தமாக முடியல. அவன் ஐஸை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. பட் ஏனோ தெரியல. அங்கேயே தான் கண்ணு போகுது. ஆனால் அதே ஐஸை உங்களால் ரொம்ப நேரமும் பார்க்க முடியல. உங்களுக்கு ஏன்னு தெரியல. அப்பப்போ கொஞ்சம் சிரிப்பு வேற வருது. ரொம்ப ப்ளஷ் வேற ஆகுறீங்க. அத காமிச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கண்ட்ரோலும் பண்ணுறீங்க. அதுவும் முடியல. இப்படியே தான் டைமும் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் ஆயில்மெண்ட்லாம் போட்டு முடிக்கிறீங்க. நீங்கள் ஆயில்மெண்ட் போட்டுட்ருக்கும்போதே பாதியிலே டேயாங் தூங்கியிருப்பான். நீங்களும் அப்படியே போட்டு முடிச்சுட்டு அவன் பக்கத்துலேயே உட்காந்து அவன் அழகை அப்படியே ரசிக்கிறீங்க. அவன் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கான். தூங்கும்போது இன்னும் அழகாக இருக்குது. அப்படியே வாயை பவுட் பண்ணிட்டு அப்படி தூங்குறான். உங்களுக்கு பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக அப்படியே தூக்கி வச்சு கொஞ்சணும் போல இருக்குது. அப்படியே அவனோட மெஸ்ஸியான அந்த ஹேர்ஸ் எல்லாம் அவன் ஃபேஸில் வந்து விழுந்திருக்கு. நீங்கள் அப்படியே அதை ஒரு மாதிரி உங்கள் கையை வச்சு விலக்கி விடுறீங்க. அவன் அப்படியே உங்கள் கையை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி அவன் கிட்ட வச்சு தூங்குறான். நீங்கள் அப்படியே அவனையே தான் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு மாதிரி அவன் ஹேரெல்லாம் ரப் பண்ணி கொடுத்துட்டு அவன் காதுகிட்ட வந்து அப்படியே ஒரு மாதிரி ஊதுறீங்க. அவன் அப்படியே ஒரு மாதிரி சிணுங்கிட்டு குழந்த மாதிரி படுத்து தூங்குறான். அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நழுவி உங்கள் மடியிலே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டான். உங்களுக்கு பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. நீங்கள் அப்படியே கன்னத்தில் கை வச்சுட்டு அவனையே தான் பார்த்துட்ருக்கீங்க. ஏனோ தெரியல, உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏதோ இந்த மாதிரி ஒரு நாள் என் வாழ்க்கையில் வந்துடாதா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏங்கி தவிச்ச ஒரு நாள் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்குது. அவ்வளோ இதுவாக அவனை பார்த்துட்ருக்கீங்க. ஹேரெல்லாம் ரப் பண்ணி கொடுத்து அவன் ஃபோர்ஹெட்டில் ஒரு மாதிரி லைட்டாக கிஸ் பண்ணுறீங்க. கிஸ் பண்ணிவிட்டு அவனையே பார்த்துட்ருக்கீங்க. ஓகேடா, இதோட நான் கடையை சாத்திக்கிறேன். செகண்ட் எபிசோட் சீக்கிரம் போட பார்க்குறேன்டா. பாய் காய்ஸ், லவ் யூ ஆல் அண்ட் சராங் யூ ஆல்.